ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து தைப்பூசத்தை பற்றி பேசலாம் தான் இதில் இருக்கிறோம். எல்லாமே நாளைக்கு தைப்பூசத்துக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. தைப்பூசத்தை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எப்படியும் நம்ம வந்து எல்லாருமே வந்து 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து 21 நாள், ஒரு சிலர் வந்து 7 days இருப்பாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு நாளில் கூட விரதம் இருக்கலாம். அது நாளைக்கு வந்து லாஸ்ட் டே, நமக்கு தைப்பூசம் நாளைக்கு தான் தைப்பூசம். நாளைக்கு வந்து லாஸ்ட் டே. அதனால் யார் யார் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ, இத்தனை நாள் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு நல்ல நான் காலையிலேயே விடிய காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். காலையிலே எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முருகர் படத்துக்கு எல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை சிம்பிளாக வெறும் படத்துக்கு பூ மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது எதுவோ அதை வச்சு நம்ம சாமிக்கு வேண்டுதல் வச்சு, ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக எதுவுமே எடுத்துக்காமல் ஃபுல்லாக இருப்பாங்க. ஈவினிங் தான் வந்து படையல் போட்டு அவங்க விரதம் முடிப்பாங்க. ஒரு சிலர் இத்தனை நாளுமே வந்து இருப்பாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு விதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த விரத முறைகள்லாம். ஃபுல் டே இருக்கிறதும் இருக்குது, இல்லை ஒரு வேளை விரதமும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு வேளை விரதம் தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒவ்வொரு விரத வேண்டுதலை வச்சு செய்கிறவங்க இருக்காங்க. அது நம்ம என்ன முடியுமோ, நம்ம ஹெல்த்துக்கு அப்புறம் தானே எல்லாமே. அதனால் நம்மளால் என்ன அந்த டைமுக்கு நம்ம ஹெல்த்துக்கு முடியுமோ, ஒரு வேளை விரதமோ, இல்லை சிம்பிளான சாப்பாடு எடுத்தோ, இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி விரதம் எடுத்து கூட இருக்கலாம். இந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பி இதை செய்யுங்க. கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும். முருகர் எல்லாருக்குமே அருள் புரிவார். காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் இந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பொழுது விடிஞ்சு எப்படியோ 6 மணிக்கு மேலே எழுந்து செஞ்சுக்கலான்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து செஞ்சால் இந்த வேண்டுதல் நமக்கு நல்லபடியாக நிறைவேறும். இது வந்து போன செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. எப்படியா இருந்தாலுமே நாளைக்குமே அதே வேலையை தான் செய்ய போகிறோம். அதனால சரி இந்த வீடியோவே நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். காலையிலே எழுந்திரிச்சிருவேன். எப்போவுமே எழுந்து வாசல் கழுவி கோலம் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் முருகர் படத்தாண்ட வந்து அங்கே தொடச்சி அங்கே கோலம் போட்டு அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம பிரசாதம் ஒன்று பால் தேன் போட்டு வச்சு கூட வைக்கலாம். இல்லை நம்ம நட்ஸுங்க வச்சுருப்போம், இல்லை டைமண்ட் கற்கண்டு அந்த மாதிரி கற்கண்டுங்கள்லாம் வைக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி கூட வச்சு செய்வாங்க. அவள் நான் ஒரு சில நேரத்தில் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒன்று கூட வைப்பேன் நான். அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு விளக்கேற்றி நம்ம கற்பூர ஆராதனை காட்டி முடிச்சுட்டு, நமக்கு அந்த டைமுக்கு எனக்கு டைம் இருக்காது. நான் எல்லோரும் போயிட்ட பிறகு தான் செய்வேன். அந்த டைமுக்கு டைம் இருந்ததுன்னா உட்காந்து கந்த சஷ்டி கவசமோ, இல்லை நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ, நிறைய பதிகங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையல் வேலைக்கு போய் செஞ்சு, அன்றைக்கி ஒரு saree முடி வேறு போட வேண்டியது இருந்தது. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே கையோட அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். saree முடி போடுறதை பற்றி போட்டிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில். நான் வந்து நிறைய டைலரிங் வீடியோஸும் போடுறேன், பூஜை வீடியோஸும் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடணுன்னாலுமே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே ஒரு வேலை இருக்கும் போதுமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. நான் எப்போவுமே ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலை உட்காந்துருவேன். நான் ஃப்ரீயாகவே உட்காந்துருக்க மாட்டேன். என்னால் உடம்பு முடியலன்னா தான் சரி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவேன் நான். இல்லைன்னா நமக்கு அதுவே சோம்பேறி மாதிரியே ஆகிடும். சரி கொஞ்ச நாள் தானே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோன்னா வேலையே ஆகாமல் போயிடும்.
நான் அன்றைக்கே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பசங்களாம் அனுப்பிச்சிட்ட பிறகு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சாரீஸ்லாம் எல்லாம் நிறைய இருந்தது இல்லைங்களா, எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரடிக்க வச்சுட்டு ப்ளவுஸுங்களுக்கு லைனிங் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து லைனிங்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். எங்கள் அம்மா போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கடைக்கு, அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். டெய்லியுமே எனக்கு இப்படி தான் ஒர்க்கு போகும். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸுங்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். டைலரிங் வீடியோஸுமே இன்னுமே எடுத்து வச்சுருக்கேன், போட எனக்கு டைம் இல்லை. நான் நடுவில் ஒன்று போட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வீக்லி 2 லாங் வீடியோவாவது கண்டிப்பாக போட்டுற பார்க்குறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.